பாஜக வந்து நெருங்கி வராங்களா அப்படின்னு நம்ம தமிழ் மொழியை தாண்டி கூட என்னோட மதத்தை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்களா? சபாநாயகர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? சரியாக 3 மாதங்கள் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது? என்னென்னவெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, என்னென்னவெல்லாம் பெண்களுக்கு கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, எதுவுமே நடக்கலையே. பட்ஜெட்லயாவது வருமானம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில பட்ஜெட்டும் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, காலின்னு சொல்லிட்டாங்க. நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது பாட்டுக்கு நடக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ட்ரெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த இன்ஸ்டாகிராம் ட்ராப்ஸில் மாட்டிக்கலாம். இன்னைக்கு கூட திருப்பூரில் தாய் மகள் 2 பேர்த்தையும் வெட்டி நான் அதை பார்க்குறோம். கடந்த 3 மாத காலமாக ஆட்சிங்கிறீங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கேயும் குறையல. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகலை. அதனால மாற்றம் அப்படிங்கிறது சேர்ல உட்காந்துருக்கிறவங்க மாறி இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் எந்த நிலைமையும் மாறல. இதுதான் யதார்த்தம். சீனியர் திருப்பி கேட்கிறாரு, விட்டுருங்கப்பா. கருக்கலைப்புக்கு எதிரான பேரணியில சபாநாயகர் கலந்துருக்காரு. கருக்கலைப்பு அப்படின்றது பெண்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சட்டம் சொல்லக்கூடிய நிலையில வந்து கிறிஸ்தவத்தில் வந்து கருக்கலைப்பு கூடாது அப்படின்றதுனால அதுக்கு ஆதரவான ஒரு நிகழ்வுல பங்கேற்று அதுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. சபாநாயகர் பேசியிருக்காரு. அவருடைய கிறிஸ்தவ மத நம்பிக்கையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நேற்று நிதியமைச்சர் பேசும்போது கூட தமிழ் மொழியை விட என்னோட கிறிஸ்தவம் உயர்ந்ததுன்னு பேசுறாரு. அதனால கிறிஸ்தவ மத பிடிப்பாளர்கள் அவங்க ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இப்படி பேசுறவங்க அப்ப மனசுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம தமிழ் மொழியை தாண்டி கூட என்னோட மதத்தை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்களா? சபாநாயகர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? கருக்கலைப்புக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட அடிப்படை உரிமை. அதுல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா அந்த பெண்ணினுடைய மனநிலைமை, அவங்களோட உடல். இதுதான் நம்ம நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது சபாநாயகர் அதுல போய் கலந்துக்கிறாரு, இல்ல நிதியமைச்சர் கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறாரு, முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாரு அப்படின்னா அது மற்றவங்க மத்தியில நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகத்தை ஏற்படுத்தும். இல்லை, அதுதான். நீங்கள் வந்து மத நம்பிக்கை இல்லாமல் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஹிந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றவங்களை மட்டுமே பிற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கு இருந்தது. இப்போ எல்லா மத நம்பிக்கையாளர்களும் அவங்கவுங்க மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இருக்கு. மத்திய அரசு மெட்ரோ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஏன் கொடுக்கல? போன முறை எதற்காக நிராகரிச்சாங்க? இந்த முறை டிபிஆர் போகும்போது அதையெல்லாம் சரி பண்ணாங்களான்னு கேட்டால் எதுவும் நடக்கலை. இந்த கவர்மெண்ட், அதனால தான் நான் முன்னாடி அறிக்கையில் கூட சொன்னேன், இந்த கவர்மெண்ட் வந்து டிபிஆரை சரி பண்ணி எப்படி நம்மளுக்கு மெட்ரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை உருவாக்கணுமே தவிர அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்கணுமே தவிர திருப்பி திருப்பி ஒரே மாதிரி டிபிஆரை போட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. அதனால் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம டிபிஆரில் ரொம்ப முக்கியம். மெட்ரோவில் புது கவர்மெண்ட் தயவு செஞ்சு இதுக்காக ஒரு புது கமிட்டி கூட போட்டு மதுரை, கோயம்புத்தூர் எப்படி நேஷனல் பாலிசி ஆஃப் மெட்ரோவில் நம்மளது ஃபிட் ஆகிற மாதிரி இதை தயார் பண்ணி கொடுத்தா நிச்சயமா மத்திய அரசு அதுக்கு உறுதுணையா இருக்கும். திமுக பாஜக வந்து நெருங்கி வராங்களா அப்படின்னு பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இணக்கமான சூழல் நம்ம மாற்று கருத்து உள்ளவர்கள் பார்க்கணும். சுமார் ஒவ்வொரு முறையும் அதே இதை திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிஜேபியும் திமுகவும் நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் அரசியல் நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, அவ்வளவுதானே.